சிரிக்க இயலாது துயரோடு வாழ்ந்த என் பெற்றோருக்கு வாக்குறுதியின் மூலமாக இறைவன் தந்த குழந்தைதான் நான். அதனால்தான் சிரிப்பின் மகன் என பொருள்படும் ஈசாக்கு என்று பெயர் பெற்ற வாக்குறுதியின் மகன் ஈசாக்கு பேசுகிறேன். ஈசாக்கு என்றதும் உங்கள் நினைவுக்கு வருவது என் தந்தை ஆபிரகாம் என்னை பலியிட சென்ற நிகழ்வு மட்டுமே. ஆனால் எனது வாழ்வு உங்களுக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. என் தந்தை என்னை மோரியா மலைக்கு அழைத்துச் செல்லும்போது அவரோடு அமைதியாக சென்றேன். அவர் என்னை பலியிட கையை ஓங்கும் போதும் நான் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினேன். நான் கரார் பள்ளத்தாக்கில் கிணறு தோண்டிய போது அதை தனது என்று சொந்தம் கொண்ட நபர்களிடையே வாக்குவாதம் செய்யாமல் அவர்களுக்கு அதை கொடுத்து விட்டேன். அதனால் தானோ என்னவோ விசுவாசத்தின் தந்தையாக உலகம் போற்றும் நபர் எனக்கு தந்தையாக கிடைக்க நான் வரம் பெற்றேன். நான் எனது வாழ்வில் அனைத்திலும் கடவுளை முன்பாக வைத்தே செயல்பட்டு வந்தேன். நாம் கடவுளை முதலிடத்தில் வைக்கும்போது மனிதர்களோடு உள்ள பகை உணர்ச்சி மறைந்து விடுகிறது. மறு உலக வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் இவ்வுலக செல்வங்கள், சண்டை சச்சரவுகள் முக்கியமற்றதாகி விடுகின்றன. நான் என் தந்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பார்த்த பெண்ணை மணந்து கொண்டேன். என் மனவாழ்வு சிறப்பாக இருந்தது. பிற மனிதர்களிடம் சண்டையிடாமல் செயல்படும் குணமே உயரிய குணம் என்பது நான் கற்றறிந்த பாடம். அதை கைக்கொண்டாலே இவ்வுலக பிரச்சனைகள் பாதி குறைந்துவிடும். விட்டு கொடுத்தலும் சண்டைகளை தவிர்த்தலுமே இயேசு சொன்ன பாடம். மனிதர்களோடு சண்டைகளை தவிர்த்து சாத்தானோடும் அவனது பாவ தூண்டுதல்களோடும் மட்டுமே சண்டையிட இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது.